உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் என்ன செய்கிறது இருக்கிறதே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குழி நரியும் சிறு நரியும் இருந்தால் ஆமீன், பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது இது அழிச்சிட்டு போயிடும். அதனால் குழி நரியையும் சிறு நரியும் பிடிச்சிட்டோன்னா அறுவடை நடக்க ஆரம்பித்து விடும். பூவாக இருக்கிறதும் பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் காயாக மாறும், கனியாய் மாறும், பழமாய் மாறும், அறுவடையாய் மாறிவிடும். ஆனால் குழி நரியும் சிறு நரியும் இருக்கிற வரையிலும் பூவும் பிஞ்சும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த குரங்கு வந்துடும் பார்த்தீங்களா, உங்களுக்கு அது புரியும். சில எல்லாம் என்னது ஏதாவதுலும் ஒரு பழம் அப்படியே வளர்ந்து வரும்போது, ஒரு கையாப்பழம் வளர்ந்து வரும்போது ஆசையாக வளர்ப்போம், கொஞ்சம் கூட பெருசாகட்டும், அப்புறம் என்ன செஞ்சிடலாம் பறிச்சிடலாம் நினச்சிட்டு இருக்கும்ப அந்த குழிநெறி குரங்கு என்கிற குழிநெறி வந்து அது காலையில் தூங்கிட்டு காலையில் இல்லைன்னா வெளியே போயிட்டு பார்க்கும்போது ஆமேன் சோத்திரம் எல்லாம் குரங்குக்கு வாய்க்குள்ள என்ன செய்யும் போயிடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய பிரயாசத்தின் பலனையும் நம்முடைய விளைச்சலின் பலனையும் அறுவடை செய்ய முடியாதபடிக்கு வந்து அழிக்கிற குழி நரியையும் சிறு நரியை என்ன செய்து விடுங்கள், பிடித்து விடுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் அறுவடை செய்ய வைக்கிறார் என்றால் அப்படி அந்த வார்த்தையுடைய இன்னொரு அர்த்தம் ஆமென், என் அறுவடையை கெடுக்கிற என் விளைச்சலை கெடுக்கிற குழி நரியும் சிறு நரியும் பிடிக்கப்பட்டு விட்டது. ஐயோ புரியலைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த குழி நரினா என்ன பாஸ்டர், சிறு நரினா என்னன்னு பாஸ்டர்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரே பதில், நம்முடைய விளைச்சலை நம்மை அறுவடை செய்ய விடாமல் தடுக்கிற எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு பேர் குழி நரி, அதுக்கு பேர் சிறு நரி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குழி நரியும் சிறு நரியும் பிடிக்கப்பட்டு விட்டது. இனி அறுவடை உனக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இவ்வளவு பிரயாசப்பட்டும் இவ்வளவு விளைச்சலை நீ செய்தும் விதைத்தும் அறுவடையை பார்க்காததற்கு காரணம் என்ன தெரியுமா? குழி நரி வந்து அதை பிடுங்கி விட்டு போனது, சிறு நரி வந்து அதை கெடுத்து விட்டு போய்விட்டது, அதை நாசமாக்கி விட்டு போய்விட்டது. நீ ஆசையோடு எதிர்பார்ப்போடு அதை சுதந்தரிக்கலாம், அதை அனுபவிக்கலாம் சொல்லி இருக்கும்போது அது நாசமாக்கி விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் அந்த குழி நரிகளையும் அந்த சிறு நரிகளையும் கர்த்தர் பிடித்து போட்டார், கர்த்தர் சிறை பிடித்து வைத்தார். எனவே இனி என்னுடைய விளைச்சலை எந்த குழி நரியும் சிறு நரியும் பிடிக்கவே முடியாது அல்லது அழிக்க முடியாது. கர்த்தர் அவைகளை சிறை பிடித்து போட்டார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகல்ல நான் டிக்ளேர் பண்றேன், குழி நரியும் சிறு நரியும் பிடிக்கப்பட்டு விட்டன. விசுவாசிச்சா சத்தமாய் ஒரு ஆமென். அப்புறம் என்ன, அறுவடைதான். பூவாய் இருக்கிறதையும் பிஞ்சாய் இருக்கிறதையும் கர்த்தர் கனியாய் மாற்றி விட்டார். நம்முடைய கரங்களிலே கர்த்தர் சுதந்தரிக்க வைத்து விட்டார். பல முறை நீ அறுவடை செய்து விடலாம், கரங்களிலே சுதந்தரித்து விடலாம் என்று ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே குழி நரியும் சிறு நரியும் அது அவைகளை ஒண்ணு இல்லாமல் ஆக்கிவிட்டன. ஆனா கர்த்தர் இந்த பகலில் சொல்லுகிற வார்த்தை, அழிக்க நினைத்த பூவையும் பிஞ்சையும் காலி பண்ண நினைத்த குழி நரியும் சிறு நரியும் பிடிக்கப்பட்டு விட்டன. எனவே அறுவடை நம்முடைய சொந்தமாய் மாறிவிட்டது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுகிறீர்கள்? இனி குழி நரியையும் சிறு நரியையும் நீ தேடினாலும் பார்க்க முடியாது. நான் இதை ஆவிக்கிற வாழ்க்கையில கனெக்ட் ஆகிறேன். இவனை ஆவிக்கிற வாழ்க்கையில எழும்ப விடாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு, எப்படியாவது நான் பிரகாசிக்கலாம், எப்படியாவது நான் வளரலாம், எப்படியாவது நான் முன்னேறலாம், நானும் கனி கொடுக்கணும், நானும் பிரகாசிக்கணும், நானும் ஆவிக்கிற ஜீவத்தை எழும்பணும்னு நினைத்து கொண்டிருந்த உங்களை எழும்ப விடாமல் அழிக்க நினைத்த அமக்க நினைத்த குழி நரியையும் சிறு நரியையும் கர்த்தர் பிடித்து விட்டார். இனி அறுவடை கர்த்தர் பார்க்க
பார்க்க வைப்பாராக. சிலரை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன், கர்த்தர் பிரகாசிக்க வைப்பாராக, கர்த்தர் எழும்ப வைப்பாராக, கர்த்தர் ஜொலிக்க வைப்பாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சத்தமாய் ஒரு ஆமேன். குழிநரியும் சிறுநரியும் பிடிக்கப்பட்டன. அடுத்து 1 சங்கீதம் 3 இப்படி அதனோட கடைசி வார்த்தை இப்படி இருக்கிறது, நமக்கு தெரிந்த வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கடைசி வார்த்தை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அறுவடை என்கிற இன்னொரு அர்த்தம், நான் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமேன். செய்வது வாய்க்காமல் போச்சுன்னா அறுவடை வராது. செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணினான்னா அறுவடை வந்து விட்டது. ஆமேன். அந்த செய்வதை வாய்க்க பண்ணினார் என்றல்ல, அந்த வார்த்தை தெளிவாய் கவனமாய் வாசித்தால், அவன் செய்வதை 1-2 பேர் தான் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. செய்வதை எல்லாம் வாய்க்க பண்ணினார். ஹலோ ஹலோ ஹலோ. நான் 50% 100% செய்தேன், அதில் 50% தான் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றல்ல. அல்லேலூயா. செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஐயோ ஐயோ, நான் இது பார்த்து ஆமேன் வரலையே. ஹல்லேலூயா. சில நேரம் நாம் செய்வது தோல்வியில் முடியுது, நஷ்டத்தில் முடியுது, இழப்பில் முடியுது, ஏமாற்றத்தில் முடியுது, வருமானம் இல்லாமல் முடியுது. அதுக்கு பேர் குழிநரையும் சிறுநரையும். அறுவடை இல்லை, அறுவடை இல்லை. இப்போது நான் என்னென்னலாம் செய்தேனோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க பண்ணினார். அப்படின்னு அதனுடைய அர்த்தம், கர்த்தர் அறுவடையை பார்க்க வைத்தார். ஆமென். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. நீங்கள் செய்வது வெரி குட், எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். இப்படி ஒரு நேம் வரணும். இவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகும், அந்த ஒரு பேர் வரணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சு பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ. மோசையோட ரிசல்ட் அது, அவன் மேலே இந்த அபிஷேகத்தில் விசேஷம் அது. மோசே இது நடக்குன்னு சொன்னா அங்கே நடக்கும், அங்கே ஃபெயிலியர் வரவே வராது. கோலை நீட்டினார், கோலை நீட்டு ஒன்று நடக்கலைன்னா அவன் கோலை நீட்டினான்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அங்கே என்ன செய்யும்? நடக்கும். இந்த 11 அந்த இறைச்சி விஷயத்தில் தான் என்னை மறுநாள் மறக்க முடியாது. சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரத்தில் ஆமேன் ஸ்தோத்திரம் உங்களுக்கு எல்லாம் இறைச்சி கிடக்கும், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். ஸ்தோத்திரம். சொல்கிறது ஈஸி சார், சொல்கிறது ஈஸி. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இறைச்சி வராமல் இருந்தால் தான் தெரியும் மோசேக்கு நிலைமை என்ன ஆயிருக்கணும். அவர்கள் தூங்கி எழுந்தபோது அவர்கள் தங்கியிருந்த பாளையத்திலே கர்த்தர் காடைகளால் கொண்டு நிரப்பினார். ஆமேன் சொல்லுங்க. நம்ம மேலே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லணும், இந்த பிரதர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா அது சக்ஸஸ் ஆகும். இந்த சிஸ்டர் ஒரு காரியத்தை செஞ்சான்னா கர்த்தர் சக்ஸஸ் ஆகும். அவங்க செஞ்சு ஃபெயிலியரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவில் கர்த்தர் நிச்சயமாக இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சொல்ல வைப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? அந்த நேம் வரணும். செஞ்சு அவன்கிட்ட மட்டும் கொடுத்துறாது, அது ஃபெயிலியர் ஆயிரும். அவன்கிட்ட நம்பி கொடு. அவன் கை வச்சான் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. கர்த்தர் சக்ஸஸ் ஆக்குவார். நான் வேலை பார்க்குற சகோதரர்களை பார்த்து, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்து சொல்கிறேன், ஆமே நீ அடுத்த கட்டத்தில் போகணுன்னா அதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்.